வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வான வேடிக்கைகளுடன் களை கட்டியது புத்தாண்டு கொண்டாட்டம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்கும் அரசாக ஒன்றிய அரசு அமைய வேண்டும். இந்தியாவின் ஜனநாயகத்தை காப்போம் என வைகோ புத்தாண்டு வாழ்த்து. புத்தாண்டையொட்டி ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரம். வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபடும் நபர்களை கண்காணிக்க பிரத்யேக கட்டுப்பாட்டு அறை அமைப்பு. தமிழ்நாட்டில் 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 4% கூடுதலாக பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். நாளை விண்ணில் பாய்கிறது PSLV C-58 ராக்கெட். பழவேற்காடு மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிப்பு. 2024 ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்பட பல்வேறு அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில், பெரியார், அண்ணா, கருணாநிதி வழியில் சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதிக்கான பயணத்தில் எத்தனை தடைகள் ஏற்பட்டாலும் அவற்றை தகர்த்தெறிந்து முன்னேறும் நமது திராவிட மாடல் அரசின் வெற்றி பயணம் வரும் புத்தாண்டில் புதிய சாதனை உச்சங்களை தொடும் என வாழ்த்து தெரிவித்துள்ளார். எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரது நல்வழியில் மக்கள் அனைவருக்கும் உளங்கனிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துகள் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டுள்ளார். மாற்றத்தை மலர செய்யும் ஆண்டாக 2024 ஆண்டு மலரட்டும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அதேபோல் அன்புமணி ராமதாஸ், சசிகலா, வீரமணி, டிடிவி தினகரன், KS அழகிரி உள்ளிட்ட தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளையும் விதித்து சென்னை மாநகர காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தியுள்ளன. கடற்கரை பகுதிகளில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தேவையான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இரவு 8 மணியிலிருந்து நாளை காலை 6 மணி வரை மெரினா கடற்கரை சாலையில் எந்த வாகனங்களும் செல்லக்கூடாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது இடங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் உள்பட அனைத்து இடங்களிலும் பட்டாசுகள் வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் மக்கள் அதிகம் கூடும் இடங்கள் மற்றும் முக்கியமான பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அதேபோல் புதுச்சேரியில் வழக்கமாக 11 மணி வரை மதுபான கடைகளுக்கு அனுமதி உள்ள நிலையில் புத்தாண்டை முன்னிட்டு இன்று மட்டும் நள்ளிரவு 1 மணி வரை சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. விடுதிகள் மற்றும் மதுபான கடைகள் இதற்கான சிறப்பு அனுமதி பெற்று மட்டுமே மதுபானங்களை விற்க வேண்டும் என காவல்துறை அறிவித்துள்ளது. தற்போது வரை 90 நபர்கள் இந்த சிறப்பு அனுமதியை பெற்றுள்ளதாகவும் காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்வோம் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பனிக்காலம் வந்தால் வசந்த காலம் வராமலா போகும் ஒரு ஆங்கில கவிஞனின் கவிதையை குறிப்பிட்டுள்ளார். 2023 ஆண்டின் கடைசி மாதங்களில் இயற்கையின் கோர தாண்டவம் தமிழ்நாட்டையே உலுக்கிவிட்டதை சுட்டிக்காட்டியுள்ள வைகோ, திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வரும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை செய்து வருவதற்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்கள் சிங்கள கடற்படையால் தாக்கப்படுவதும் தொடர்கதையாகிவிட்டதாக தெரிவித்துள்ள வைகோ, ஈழத் தமிழர் இனப்படுகொலை நடத்தப்பட்டதன் தொடர்ச்சி இன்னமும் நின்ற பாடில்லை என்றும், தமிழ் ஈழத்திற்கான பொது வாக்கெடுப்பு நடத்த உலகெங்கும் உள்ள தமிழர்கள் சபதம் ஏற்போம் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஒன்றிய பாஜக அரசு இந்துத்துவ சக்திகளின் எடுபிடியாக ஆட்சி நடத்துவதாக சாடியுள்ள வைகோ, திமுக தலைமையில் தமிழகத்தில் உள்ள இடதுசாரி ஜனநாயக சக்திகள் முனைந்து நின்று இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்கின்ற அரசாக ஒன்றிய அரசு அமைய வேண்டும் என்றும், ஜனநாயகத்தின் அடித்தளத்தை வலுப்படுத்துவதற்கு மத்தியில் இந்தியா கூட்டணி உருவாக்க ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவின் ஜனநாயகம், கூட்டாட்சி கொள்கை மற்றும் மத சார்பின்மையை காக்க சூளுரைப்போம் என அனைவருக்கும் வைகோ ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். விழுப்புரம், கும்பகோணம் மற்றும் சேலம் பேருந்துகள் ஜனவரி 15ஆம் தேதி வரை கோயம்பேட்டில் இருந்து வழக்கம் போல இயக்கப்படும் என அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. கோயம்பேடு மற்றும் புறநகர் பகுதிகளில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையிலும், தென் மாவட்டங்களுக்கு செல்லும் மக்கள் எளிதாக பயணத்தை மேற்கொள்ள வசதியாக கிளாம்பாக்கம் GST சாலையில் 88.52 ஏக்கர் பரப்பளவில் 60,452 சதுரடி பரப்பில்
400 கோடியில் புதிய பேருந்து முனையம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார். இங்கிருந்து நாள்தோறும் 2310 பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பேருந்து நிலைய வளாகத்தினுள் வெளியூர் மற்றும் மாநகர பேருந்துகள் மட்டுமல்லாமல் தனியார் ஆம்னி பேருந்துகளும் வந்து செல்ல வசதி செய்யப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இன்று முதல் விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் முழுமையாக இயக்கப்படுவதால் சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கிளாம்பாக்கத்துக்கு பயணிகள் வந்து செல்ல ஏதுவாக புதிய வழித்தடங்களிலும் ஏற்கனவே உள்ள வழித்தடங்களிலும் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பொங்கல் பண்டிகை வரை விழுப்புரம், கும்பகோணம், சேலம், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி ஆகிய 6 அரசு போக்குவரத்து கழகங்களுடைய பேருந்துகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கப்படும் என அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. பொங்கலுக்கு பிறகு அனைத்து பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இருந்து தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளுக்கு இயக்கப்படும் என அரசு போக்குவரத்து கழகத்தால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது குறித்து ஓரிரு நாளில் தமிழக அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடும் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பண்டிகையின் போது ரொக்க பணத்துடன் கரும்பு, பச்சரிசி போன்ற பரிசு தொகுப்பை தமிழக அரசு வழங்கி வருகிறது. சமீபத்தில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களை சேர்ந்த மக்களுக்கும், வரலாறு காணாத கனமழையால் பாதிக்கப்பட்ட நெல்லை, தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கும் தமிழக அரசு சார்பில் குடும்ப அட்டைக்கு தலா 6000 ரூபாயும், தென்காசி, கன்னியாகுமரி மாவட்ட மக்களின் குடும்ப அட்டைக்கு தலா 1000 ரூபாயும் நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு பரிசு பொருட்கள் வழங்குவது தொடர்பாக தமிழக அரசு ஆலோசித்து வருகிறது. பொங்கல் பண்டிகைக்கு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ரூபாய் 1000 ரொக்க பணத்துடன் அரிசி, சர்க்கரை, கரும்பு உள்ளிட்ட பரிசு தொகுப்பை வழங்க அரசு திட்டமிட்டு வருகிறது. புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிவப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 1000 வழங்கப்படும் என புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிவப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் 1,30,791 சிவப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வரும் 4ஆம் தேதி தலா 1000 வழங்கப்படும் என்றும், ரேஷன் அட்டைதாரர்களின் வங்கிக் கணக்கில் தொகை செலுத்தப்படும் எனவும் புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாக வடகிழக்கு பருவமழை காரணமாக பல பகுதிகளில் நல்ல மழை பெய்து வந்தது. டிசம்பர் தொடக்கத்தில் உருவான மிக்ஜாம் புயலாலும் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் பெய்த அதிகன மழையாலும் பல பாதிப்புகள் ஏற்பட்டன. அதன் பின்னர் அதனைத் தொடர்ந்து கனமழைக்கான வாய்ப்பு குறைந்துள்ளது. பல பகுதிகளிலும் மிதமான அளவிலேயே மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் வளிமண்டல சுழற்சி காரணமாக இன்று முதல் அடுத்த 7 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் சில இடங்களில் ஆங்காங்கே மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து நாளை காலை 9:10 மணிக்கு PSLV C-58 ராக்கெட் விண்ணில் ஏவப்படுகிறது. எக்ஸ்போசாட் உள்பட 10 செயற்கைக்கோள் பொருத்தப்பட்டு PSLV C-58 விண்ணில் ஏவப்படுகிறது. விண்ணில் உள்ள தூசு, நிறமாலை, வாயுக்களின் மேகக்கூட்டமான நெபுலாவை எக்ஸ்போசாட் ஆராய உள்ளது. திருவனந்தபுரம் கல்லூரி மாணவிகள் தயாரித்த வேசாட் செயற்கைக்கோளும் ஏவப்படுகிறது. மொத்தம் 469 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் பூமியில் இருந்து சுமார் 650 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட்டு ஆய்வு பணிகளை முன்னெடுக்க உள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவில் நாளை PSLV C-58 ராக்கெட் ஏவப்பட உள்ள நிலையில் மீனவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பை ஒட்டி மூடப்பட்ட இலவச சர்வ தரிசன டோக்கன்கள் 2ஆம் தேதி அதிகாலை முதல் மீண்டும் வழங்கப்படும் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பை ஒட்டி கூட்ட நெரிசலை தவிர்க்க 23ஆம் தேதி முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரையிலான டோக்கன்கள்
10 நாட்களுக்கு ஒட்டுமொத்தமாக தேவஸ்தானம் சார்பில் வழங்கப்பட்டது. இந்த டோக்கன்கள் மற்றும் ஆன்லைனில் வழங்கப்பட்ட 300 சிறப்பு நுழைவு தரிசன டிக்கெட் பெற்ற பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் திருப்பதியில் உள்ள ஸ்ரீனிவாசன், விஷ்ணு நிவாசம், அலிபெரி பூதேவி காம்ப்ளெக்ஸ் ஆகிய 3 இடங்களில் உள்ள கவுண்டர்களில் மீண்டும் 2ஆம் தேதி அதிகாலை 4 மணி முதல் மீண்டும் திறக்கப்பட்டு டோக்கன்கள் வழங்கப்பட உள்ளது. இந்த டோக்கன் பெற்ற பக்தர்களுக்கு அதே நாளில் மதியம் 12 மணி முதல் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட உள்ளதாக தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் மின் கட்டணத்தை அபராதமின்றி செலுத்துவதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெய்த கனமழையின் காரணமாக பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதில் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டன. இந்த நிலையில் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் மின் கட்டணத்தை அபராதமின்றி செலுத்துவதற்கான கால அவகாசம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சபரிமலையில் 90,000 பேருக்கு தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை கோவில் நடை நேற்று மீண்டும் திறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை 3 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும், மாலை 3 மணி முதல் இரவு 11 மணி வரையிலும் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவர் என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சபரிமலையில் இன்று 90,000 பேருக்கு தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஜனவரி 15ஆம் தேதி வரை ஆன்லைன் டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டு உள்ளதாகவும் தினமும் 80,000 பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வார விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. முக்கிய சுற்றுலா இடங்களான மோயர் பாயிண்ட், குணா குகை, பைன் மரக்காடுகள், பசுமை பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பல்வேறு இடங்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். மேலும் கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் குளிரையும் பொருட்படுத்தாமல் சுற்றுலா பயணிகள் மேக கூட்டங்களுடன் படகு சவாரி செய்து மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் சுற்றுலா பயணிகளின் வருகையால் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் தனியார் திருமண மண்டபத்தில் மதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட அவைத் தலைவர் சக்திவேல் தலைமை வகித்தார். மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெயராமன் வரவேற்புரை ஆற்றினார். இதில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுக சார்பில் விருதுநகர் தொகுதிக்கு துரை வைகோ போட்டியிட வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் கட்சி வளர்ச்சி குறித்து ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மதுரை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன், மதுரை மாநகர மாவட்ட செயலாளர் முனிசாமி மற்றும் மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கானாறு ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பொதுமக்களை ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி இல்லை என்று கூறி காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வட்டம் சான்றோர்குப்பம் வண்ணாந்துறை நீர்பிடிப்பு பகுதியாக தொடங்கி சான்றோர்குப்பம் வழியாக இந்திரா நகர், சாமியார் மடம், பாலாற்றில் போய் அந்த காணாறு கலக்குது. இது இந்த மக்களுடைய நீர்வள பிரச்சனையாகவும் இருக்கிறது. இதை ஆக்கிரமிப்பு செஞ்சு கிட்டத்தட்ட 20 வருஷமா இந்த பொதுமக்கள் போராடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாறிக்கிட்டே இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே நாங்கள் புகார் மனு அளித்திருக்கிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகரில் மதுபான கடைகளை அகற்ற கோரி நகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் சோளிங்கர் நகரில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடைகள் 2ஐயும் வெளியில் கொண்டு செல்ல வேண்டும், சோளிங்கர் பேருந்து நிலையத்தை 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பெரிதாக்கி பேருந்து நிலையத்தை புதிதாக கட்ட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. புத்தாண்டு மற்றும் விடுமுறையை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு தமிழக சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி, மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் ஆகியோர் பிரசாதம் வழங்கினர். திருப்பத்தூர் மாவட்டம் தில்லை நகர் பகுதியில் உள்ள கால்வாயில் அடையாளம் தெரியாத ஆண் இறந்து கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடலை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த காவல்துறையினர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மலைப்பாம்பை பிடித்து எரித்த நபரை வனத்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
சின்ன வரிகம் காலனி குடியிருப்பு பகுதியை சேர்ந்த கணேசன் மலைப்பாம்பை பிடித்து தீயிட்டு எரித்துள்ளார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற மாவட்ட வனசரக அலுவலர் நாகா சதீஷ், கிடிஜாலா மற்றும் ஆம்பூர் வனசரக அலுவலர் பாபு தலைமையிலான வனத்துறையினர் கணேசனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குற்ற சம்பவங்கள் குறைந்துள்ளதாக மாநகர காவல் ஆணையர் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஆணையர் பிரவீன்குமார் அபினபு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வரும் 2024 சட்டம் ஒழுங்கு நடவடிக்கைக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் என தெரிவித்தார். வரும் 2024 வருஷத்தில் அதே போன்று சட்டம் ஒழுங்கு சிறப்பாக மெயின்டைன் பண்றதுக்கு கிரைம் கண்ட்ரோல், டிராபிக் மேனேஜ்மெண்ட் அனைத்துக்குமே சிறப்பான கவனம் செலுத்தி திருப்பூர் மாநகரத்தில் சிறப்பாக காவல்துறை செயல்படும் என்று மக்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு மக்கள், மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்து. மயிலாடுதுறை அருகே மங்கை நல்லூரில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை முன்னிட்டு கட்டப்பட்ட பொது கழிப்பறை கட்டிடத்தை பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று ஒன்றிய நிதிக்குழு மானியத்தின் கீழ் 11,94,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நவீன பொது கழிப்பிடம் திறப்பு விழா நடைபெற்றது. மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் உமா மகேஸ்வரி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் கலந்து கொண்டு நவீன பொது கழிப்பறை கட்டடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ரயில் தண்டவாள மின் கம்பியை மாற்றும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த 4 பேர் மீது திடீரென மின்சாரம் பாய்ந்தது. இந்த சம்பவம் குறித்து ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு குளிர்சாதனம் பழுதுபார்க்கும் தொழிலாளர்கள் அமைப்பின் சார்பாக திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட 500 பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டது. 1 லட்சம் மதிப்பிலான அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய உணவுப் பொருட்களை தமிழ்நாடு குளிர்சாதனம் பழுதுபார்க்கும் தொழிலாளர்கள் அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சாலமன் பாபு நிவாரண குழுவின் தன்னார்வ தொண்டர்கள் வழங்கினர். இன்னும் பல மாதங்களுக்கு போரை நிறுத்தப் போவதில்லை என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பின் அக்டோபர் 7 தாக்குதலுக்கு பதில் அளிக்கும் நோக்கில் இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இதுவரை 21,672 பேரை இஸ்ரேல் கொன்றுள்ளது. இஸ்ரேலின் கொடூர தாக்குதலில் அப்பாவி பாலஸ்தீனர்கள் மட்டுமின்றி 3 இஸ்ரேல் பிணை கைதிகளும் கொல்லப்பட்டுள்ளனர். பிணை கைதிகளை பாதுகாப்பாக மீட்குமாறு மக்களும் கைதிகளின் உறவினர்களும் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வரும் நிலையில் பல மாதங்களுக்கு போரை நிறுத்தப் போவதில்லை என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வான வேடிக்கைகளுடன் களை கட்டியது புத்தாண்டு கொண்டாட்டம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்கும் அரசாக ஒன்றிய அரசு அமைய வேண்டும். இந்தியாவின் ஜனநாயகத்தை காப்போம் என வைகோ புத்தாண்டு வாழ்த்து. புத்தாண்டையொட்டி ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரம். வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபடும் நபர்களை கண்காணிக்க பிரத்யேக கட்டுப்பாட்டு அறை அமைப்பு. தமிழ்நாட்டில் 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 4% கூடுதலாக பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். நாளை விண்ணில் பாய்கிறது PSLV C-58 ராக்கெட். பழவேற்காடு மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.